ஆனால் ஏன் உடனே கிடைக்க மாட்டேங்குது? காரணம் என்னென்னா வினை தான் காரணம். சிவத்தின் திருவருள் குறைவாக இருக்கிற காரணம். சிவத்தின் திருவருள் ஏன் குறைவாக இருக்குது? வினை அதிகமாக திருவருள் கூடல. அப்போ அந்த வினையை அனுபவித்துக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். தீவினையை முதல்ல ஏற்றுக்கிறதுக்கு தயாராக, நன்மையை மட்டும் ஏற்றுக்கிறான் அந்த மனுஷன். வேற எதையும் கஷ்டனாலே கசக்குது. நன்மனை அவனி பல்ல காட்டி ஒரே சந்தோஷமாக சிரிக்கிறோம். ஏன் கஷ்டம் வந்தவனே ஏற்றுக்க முடியல? வலிக்குது. அந்த வலியை யார் உருவாக்குன? நீ தானே உருவாக்குன. அடுத்தவர்கள் நீ வலியை உருவாக்க தானே இப்போ உனக்கு வலியாக வந்து சேருது. அப்போ உன் வலி ஒண்டி பெரிய வலி, அடுத்தவங்களுக்கு வலிக்கிறது ஒண்டி இனிமையாக இருந்ததா? இதுதான் உண்மை. வாழ்க்கையில் வரக்கூடியது அத்தனையும் நாம் செய்தது தான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது கஷ்டம்னா கஷ்டப்பட்டு தான் வேறு வழியே கிடையாது. அதை கஷ்டப்பட்டு வர துன்பத்தை எல்லாமே வாள் போல சிவ சிந்தனையை வைத்து எல்லாத்தையும் வெட்டி சாய்க்க முடியும் நம்மளால. சிவன்ற ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சிட்டோம்ல, இதற்கப்புறம் என்ன எல்லாத்தையும் வெட்டி வீசலாம். ஆனால் அவருடைய திருவருள் கிடைத்தால் அத்தனையும் வீச முடியும். என்னதான் 1000 நூல்கள் படித்தாலும் ஞானம்ன்றது வர வாய்ப்பே கிடையாது. தெளிவு வரும். தெளிவை வைத்து என்ன பண்ண முடியும்? 10-15 பேர் நீ சொல்லலாம். ஆனால் ஞானம் என்பது உனக்குள்ளிருந்து ஒரு நாள் வரும். அதுதான் ஞானம். மற்ற நூல்கள் எல்லாம் தெளிவு உனக்கு தரும். ஞானம் என்பது சிவம் உனக்கு தரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வரும். இல்லைன்னா ஒன்றும் வராது. ஏன்னா எல்லாம் உள்ளே இருக்குது. சிவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நீ நினைக்கிறதுலேருந்து, சிந்திக்கிறதுலேருந்து, செயல்படுறதுலேருந்து எல்லாத்தையும் சிவம் நமக்குள்ளேருந்து பார்த்துட்டு தான் இருக்குது. வேற்று விகார விட குடம்பின் உள்கிடப்ப. இந்த விகாரத்துக்குள்ளே தானே இருக்குது சுவாமி. அவருக்கு எதுவும் தெரியாது நம்ம பண்ணுறதெல்லாம். அப்போ உள்ளே இருக்குதுன்றீங்க, என்னால் பார்க்க முடியல கண்ணை முன்னா. இந்த இருளெலாம் சூழ்ந்து கிடக்குதே ஃபுல்லாக. அந்த இருள் எல்லாம் நீங்கனா தான் உள்ளக்கிற சாமி தெரியும். கர்மவனியை சேர்த்து நல்லா கூரை போட்டு 10 அடுக்கு போட்டு அமுகி வச்சுக்கிறேன், சாமியே தெரியாத அளவுக்கு. அது எப்படி தெரியும்? அப்போ மூடி இருக்கிறது எல்லாத்தையும் திறக்கணும். ஒவ்வொன்றா நம்ம கர்மவனி அனுபவிக்க ஆரம்பித்தா ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிச்சிடும். விலகனா தானாக சுவாமி அகப்பட போகிறார். அன்பினால் அகப்படுவார் சுவாமி. யாவராயினும் அன்பரன்றி அறியொணா மலர் சோதியான். யாராக இருந்தாலும் சரி, அன்பினால் மட்டுமே அடைய முடியும் அந்த சிவத்தை. நமக்கு அனுபவிக்கிறது என்ன எளிமையல்லவா? கண்ணம்பூடியும் தவமாக பண்ண சொல்கிறாரு சாமி. 1000 வருஷம் தவம் பண்ணுறவன் தான்டா ஃபஸ்ட்டு இடம் கொடுப்பேன்னா சொல்கிறாரு. இல்லை தலைகீழே நின்று தவம் பண்ணுன்றாரா? எதுவும் கிடையாது. அன்பால் நினை.